இல்லை என்று சொல்லாமல் மாறி விலகிய புதைவழி. ஆனால் எனது தந்தை திருநாட்டின மகாராஜன் கௌரி மகாமுனிவர் கொடுத்த சாதம், ஒரு தட்டிலே சாதம் வைத்து ஒரு பிடி சாதம் எடுத்து சாப்பிட்டால் அதெல்லாம் புழுவாக மாறிவிடும். 32 தட்டிலே வைத்து புசித்திருக்கிற போது, குழந்தையாக இருக்கிற போது நீ அங்கே வந்தவனே உன் கையை அப்படியே வச்சோட அந்த களப்புழுவால் நீக்கி விட்டது. பேரிவிட்ட களப்புழுவை நீக்கி வைத்த கண்ணா அண்ணா பார்த்தலை அண்ணா 16 சேனா சேனைகள் எல்லாம் அணிந்து எனக்கு யாருமே கதி இல்லை அண்ணா, அதுவே கதி அண்ணா. மந்திரியாரே 18 அக்ரோணி சேனை மடிந்தது. தம்பிமார்கள் மடிந்தார்கள், உற்றார் உறவினர் மடிந்தார், தாத்தா மடிந்தார். அனைத்தையும் பறி கொடுத்து விட்டான் தம்பி துரியோதனன். அப்பொழுது இந்த அண்ணன் கர்ண மகாராஜனை கண்டவுடனே உயர்ந்த ஆசனத்தை கொடுத்து அவனுடைய பணிவை பார்த்தாயா? ஒரு வயசாச்சு, ஒரு மாரிமுத்தையா இறந்துட்டாரு. ஆனா இருந்துட்டாலும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்குமே வருத்தப்படுறாங்க. 3 மாசம் அவர் நினைவாக நாடகம் விட்டு இருக்கிறாங்க. ஆனா 18 அக்ரோணி சேனையும் மடிந்து, ஆனா என்னை கண்டவுடனே மரியாதை கொடுக்கிறான். பார்த்தா என் தம்பி துரியோதனன் இறந்து 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 மீண்டும் 100 பிறவி எடுத்தாலும் என் தம்பி துரியோதனனுக்கு நான் அண்ணனாக பிறக்க வேண்டும். ஒருத்தர் துக்கத்துல இருக்கிறான்னு வச்சுக்க, கஷ்டத்துல இருக்கான்னு வச்சுக்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். இப்ப பாடுறா எப்படி தம்பி அண்ணா பாதத்தை விட்டபடியே இந்த பாரு 5 வயசு மாதம் அதே நான் பார்க்கணும். நீ சொல்கிறாய், நான் வருகிறேன். மந்திரியாரே, என் தம்பியாகிய துரியோதனனை நான் அமர்ந்திருந்த சிம்மாதானம், அந்த சிம்மாதானத்தில் மக்கள் சொல்லிக்கிற பாரு எப்படி மக்கள் பாரு. தம்பி இவங்க பாருங்க, அவங்க ஆய் வந்துக்க மாட்டேங்குது.
அண்ணா அந்த மந்திரி பையன் சொல்ற மாதிரி கேவலப்படுத்துறான். ராஜசிம்மாசனத்திலே எப்படி ராஜசபையில் அமர்வாய் அதை போல அமரு. அதுதானே? ஆமா. இப்ப பா. ஏய் எப்படிடா கூப்பிடுங்க. எப்படி இருக்குது ஊர்ல போடும்போது தீர்த்தமலை பத்தி பேசுறாடி. நம்ம தீர்த்தமலையில ஓத்து போட்டு குரங்கு முடியாது. போத்து குரங்கு சொல்றாடி. போத்து குரங்கு துரியாதா மந்திரி பாய் சொல்ற மாதிரி என்ன கேவலமா. சரி கால் மேல கால் போடு. அடடே வெட்டா கால துகை முன்னாடி வா. ஏய் உன்னுடைய கால் மேல உன் காலை போடு. ஓ ராஜசபையிலே. ஆமா வீசுனால கைய போடு. ராஜசபையிலே அமர்ந்து சிரிக்க பாருங்க கம்பீரமா. அந்த சிரிக்கணும். ஆமா ஆறா இப்ப எங்க தம்பி சிரிக்கிறான். சிரிக்கணும் அங்க உட்காந்துக்கிறாங்க. எப்படா தெரியுது உங்களுக்கு? அது போய் 3 வருஷம் தாயி. அதனால 3 வருஷமா எல்லாரும் ரொம்ப கஷ்டம். 3-4 வருஷம் ஆயிட்டு போய் இறந்து போயிடுவாங்க. துரியோதன கொரோனா வந்துட்டு ஒண்ணு. பேர் பெற்ற இந்த உலகாண்ட துரியபூமா மறுமையாய் உனக்கவலை கொண்டு கர்ணன் வர வேண்டும் என்று மர்மமாய் அழைத்திருக்கிறாயே. இந்த கர்ணன் உங்கள் அண்ணன் இருக்கும் போது என்ன உன் மனக்கவலை? எல்லாம் நல்லா கேளுங்க. துரியபூமா, உன்னுடைய மனக்கவலை என்ன? உன் மனக்கிளேச்சம் என்ன? அதை சொன்னதையானால் இனி கர்ணனால் சும்மா இருப்பேனா? சொல். ஆனால் அண்ணா தம்பி துரியோதனா, தம்பி துரியோதனா என்ன செய்யுவே அண்ணா? எனக்கு வந்திருக்கிறதே நிலைமை என்ன? நான் பின்னப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட எனக்கு விதி அது நேர்ந்தது. யாருடைய மொழியை கேளாமல் போனதுனால எனக்கு நிலைமை தெரியுமா? முன்ன பெரியோர்
குரு பெரியோர்கள் அந்த முன்ன பெரியோர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன? நமது சந்திர குழு பிறர் நகைக்கும் குழுவே அல்ல. ஆனால் நீ செய்வது சரியல்ல. இல்லை, பங்காளிகளை வஞ்சிக்க வேண்டாம். பாதி நாட்டுக்கு ஆசைப்படாதே. அருந்துதிக்கு ஒப்பான அந்த பாஞ்சாலியை அவமானப்படுத்தாதே என்று அந்த பெரியவர்கள் சொன்ன வார்த்தை எல்லாம் நான் கேளாமல் போனதினாலே இந்த மண்ணிலே மடிந்து விட எனக்கு நாளாச்சே. அது யாரால? பஞ்சபசங்கள் அகில உலகத்திலே எப்படிப்பட்ட யாராலுமே மடிக்க முடியாது. யாருக்குமே அஞ்சாத சேனாசைனங்கள் இதெல்லாம் அடித்து மடித்து வெற்றி கண்டு வருகிறார்களே. வெற்றி கண்டு வருகிறார்கள். 13 வருடமாக காட்டிலே கழிவு பாண்டவர்கள் ஒரு ஆளு, இவன் ஒரு ஆளு. அவங்களை பற்றி வந்து பாண்டவர்கள் என்று சொல்கிறாயே, அந்த பாண்டவர்களை எங்க ஓட்டி வச்ச? 12 வருஷ வனவாசம், ஒரு ஆண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் 14 என்று காட்டுக்கு ஓட்டி வைத்தோம். காட்டுக்கு ஓட்டி வச்ச காட்டிலே அவர்கள் என்ன கட்டளை அவர்களுக்கு? அதாவது வெந்ததை சாப்பிடக்கூடாதுமா. காட்டுல என்னாக்குதோ காஞ்சதோ இல்ல காய்கறிகள் சரகங்கள பதார்த்தம் என்று சொல்லக்கூடிய இருக்கிறத பச்சையா சாப்பிடணும், காய்கறி சாப்பிடணும். 3 கல்லை வைத்து சமைத்து சாப்பிடக்கூடாது. கந்த மூலம் என்று சொல்லக்கூடிய காய்கறிகளை புசித்தார்கள் 13 ஆண்டுகள். ஆனா நம்ம நாட்டிலிருந்து என்ன சாப்பிட்டோம்? அருஞ்சுவையான உணவு, அற்புதமான உணவு, சுவையான உணவு, சத்தான உணவு புசித்து வாழ்ந்தவர்கள். காய்கறி புசித்தார்களே, அவர்களுக்கு பலம் இருக்குமா? 32 வகையான பதார்த்தத்தை நாட்டிலிருந்து புசித்தோமே, நமக்கு பலம் இருக்குமா? எவ்வளவு பலம் இருக்கும்? அருஞ்சுவையான உணவு. அப்படிப்பட்டவர்களை பாண்டவரை நான் பார்த்துக் கொண்டு
மனதிலே வஞ்சனை நினைத்து அவன் நெஞ்சினிலே என்ன நினைக்கிறானோ அப்படியே செய்து முடித்து விடுவானே. அவன் யார் தெரியுமா? சதி செய்ய வேண்டும் என்று வந்திருக்கிறான். யார் அவன்? அந்த மீசையில்லாத பையனா? துரியோதனா. நீ யாரு? யாருக்கு மனைவி? உனக்கு நல்லா கேளுங்கம்மா. உன் பேர் என்ன? இது ஒரு நான் போறது எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊர் ஊரா சுத்தி இருக்கிறாங்க. அப்ப நகர் போடா போட்டு இத்தனை பேர் பார்த்துருக்கிறா. துரியோதனா, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சதி செய்கிறான் என்று சொல்கிறாயே, அந்த யாதவ கண்ணன் எனக்கு மீசா, எனக்கு எப்படி இருக்குது மீசா? உனக்கு எப்படி இருக்குது? அந்த சதி பாண்டவர்களுக்கு துணையாக இருப்பது உனக்கு முகத்துல பேசுறதாடா? நீ ஆம் புள்ளியாடா? யாரு பாண்டவர்களுக்கு துணையாக இருப்பது? அந்த கண்ணன். நீ கண்ணன், ஆனா உனக்கு துணையாக இருப்பது உங்கள் அண்ணன் இந்த கர்ணன். இந்த துரியோதனுக்கு துணையாக இருப்பது எங்கள் அண்ணன் கர்ணன். அந்த கண்ணனா இல்ல இந்த கர்ணனா? சண்டை முடித்தவுடனே பாண்டவர்கள் அந்த புறம் கௌரவர்கள் இந்த புறம் எல்லாம் ஒரே கூடாரம் அடிச்சு அங்க தங்கியிருக்கிறோம். அப்படி நம்ம பாடி உடத்தங்கு இரவு நேரத்திலே பிரியம் கொண்டு நம்ம இருவரும் உயிரையோ தூங்குற கல்ல போட்டு சாவடிக்கிற மாதிரி இரவு நேரத்திலே பிரியம் கொண்டு இந்த துரியோதனன் கர்ண மகாராஜன் இருவரையோ கொன்று விட்டு அந்த யாதவள் அந்த கிருஷ்ணன் நம்ம இருவரும் உறங்கிக் கொண்டிருக்கிற போது நம்மை மடித்து விட்டு அவன் என்ன செய்வான் தெரியுமா?